ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சேதர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இனி நம்ம ஷோவில் ஹோலி நைட் டீமான் ஹண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து ஒரு கொரியன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த படம் வந்து அமேசான் பிரைம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் இப்போ அவைலபிளாக இருக்குது. பார்க்கணும்னு நினச்சா பாருங்கள். படத்தோட ஜானர் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு ஆக்ஷன் ப்ளஸ் ஹாரர் திரைப்படம் இது. ஸோ ஹாரர் எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்கும், அது தாண்டி ஆக்ஷன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கிட்ஸ் கூட பார்க்க நாட் அட்வைசபிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது, அதனால் கிட்ஸ் கூட வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டியூரேஷன் 1 hour 32 minutes, அது 1.5 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட் டியூரேஷன் தான். அது எப்படி எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி கதை அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். படத்தில் என்ன அப்படின்னா, ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களே சைக்காட்டிஸ்ட். அவங்களோட சிஸ்டருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருது. அது வந்து அவங்க உடம்புல வந்து வேறு ஒரு ஆத்மா பூந்துருச்சா இல்லை பேய் பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் படத்தோட ஹீரோ அவருக்கு ஒரு இன்ட்ரோ. அவர் வந்து என்ன மாதிரினா ஃபன் பண்ணுறாரு, அதே சமயத்தில் பயங்கரமாக ஆக்ஷன் பண்ணுறாரு. அது மாதிரி ஒரு ஹீரோ கூட 2 முக்கிய கதாபாத்திரங்கள், இவங்களை நோக்கி தான் படம் ஃபுல்லுமே ட்ராவல் ஆகுது. இதில் என்ன அப்படின்னா, ஹீரோவுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் வந்து அவர் வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறாரா இல்லை நெகட்டிவாக யூஸ் பண்ணுறாரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி இந்த எப்படிலாம் நம்ம ஊரில் வந்து கடவுளை வழிபடுறாங்களோ அது மாதிரி டீமான்ஸ் வர்ஷிப் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க. ஸோ டீமான்ஸ் வர்ஷிப்பர்ஸ் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அங்கே அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க ஒரு சில மனிதர்களை டார்கெட் பண்ணி அவங்க உடம்புல வந்து வேறு ஒரு ஆத்மாவை ஊடுருவி அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான் இந்த படம். இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்குது. நல்ல ஹோம் தேட்டர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா ஒர்க் ஆகும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் மேலே படத்தில் இருக்கிறது மொத்தம் 5-6 கேரக்டர், முக்கியமான கேரக்டர். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் என்னென்னா, இந்த ஹாரர் ஸ்க்ரீம்ஸ் அப்புறம் அந்த ஹாரர் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து டீசெண்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதை தாண்டி எனக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த ஹீரோ இவங்களை அடிச்சாங்கன்னா நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்சஸ் வச்சுருந்தாங்க. அடித்து பொழக்கிறாரு. ஒரு 3 சண்டை காட்சிகள் இருக்குது, 3மே தரமான செய்கை. அதை மாதிரி தான் சண்டை காட்சிகள் ஃபுல்லுமே அந்த என்டையர் டீம் அமைச்சிருக்காங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப நான் இம்ப்ரெஸ் ஆகினது அந்த சண்டை காட்சிகளில். இந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஓகேஷாக எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்க இருக்காங்க, அதாவது ஒருத்தவங்க உடம்புல பேய் வந்துடும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. அதை தாண்டி இந்த படத்தில் வந்து நான் தமிழில் தான் பார்த்தேன். லாங்குவேஜ் வந்து தமிழ், அதுலேயும் அவைலபிளாக இருந்தது. ஸோ அதில் பார்த்ததுனால அங்கங்கே அந்த ஃபன் எலிமெண்ட்ஸ் வந்து டைலாக்லேயும் ஓரளவு கொடுத்துருக்காங்க. ஹீரோ ஃபன் எலிமெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு 4 சீன் இருக்குங்க, அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு போர் அடிக்குது, எனக்கு வந்து ஒரு ஹாரர் திரைப்படம் பார்க்கணும், போர் அடிக்காமல் அதை ஒரு 1.5 hour படம் பார்க்கணும், எனக்கு வந்து நல்ல ஹாரர் ஃபீல் கொடுக்கணும், அதே சமயத்தில் நல்ல ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்கணும், அங்கங்கே கொஞ்சம் ஃபன் இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். 1.5 hour தான், ரொம்ப போர் அடிக்கல. ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப லேகெல்லாம் தெரியல, ஓகேஷான ஒரு ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமா சேதர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 out of 5. ஒரு டீசென்ட் ஒன் டைம் வாட்ச் இந்த படத்தை நீங்கள் கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.